தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை கொலோசியர் 1:10. தேவனை அறிகின்ற அறிவிலே விருத்தி அடைந்து, தேவனை அறிகின்ற அறிவிலே விருத்தி அடைந்து. இந்த பூமியிலே நம்முடைய அறிவை வளர்த்துக்கொள்ள பல வழிகள் இருந்தாலும் அவற்றை பயன்படுத்த மனதில்லாமல் இருக்கிறோம். ஆண்டவரை நாம் அறிவதால் மட்டும்தான் நம்மால் அவரை நேசிக்க முடியும், அவரால் நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு செல்வந்தன் இருந்தார். அவர் வீட்டின் தொலைபேசி கட்டணம் அதிகமாக வந்தது. ஆகவே அதை அவர் அறிந்து கொள்ள தன் மனைவியை அழைத்து, அதிகமான அளவு தொலைபேசி கட்டணம் வந்துள்ளதே, நீ அதை அதிக அளவு உபயோகப்படுத்தினாயா என்று கேட்டார். அவர் மனைவியோ, நான் எனது அலுவலக தொலைபேசியை தவிர வேறு எந்த தொலைபேசியும் உபயோகப்படுத்தியதில்லை என்று சொல்லி தன் மகனிடம் கேட்க சொன்னார். அவரும் தன் மகனிடம் கேட்டார். அவருடைய மகனும், நானும் எனது அலுவலக தொலைபேசியை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் என்றான். உடனே அவர் அருகில் இருந்த வேலைக்காரனிடம் கேட்டார். அவனோ, நான் எனது அலுவலகமான தங்களது வீட்டின் தொலைபேசியைத்தான் பயன்படுத்தினேன் என்றான். உடனே அந்த செல்வந்தர் தன்னுடைய வேலைக்காரனிடம், உனக்கு தவறு என்று தெரிந்து எனது தொலைபேசியை உபயோகப்படுத்தி சாதுரியமாக தப்பித்து கொள்ள வழியையும் நீ கூறிவிட்டாய். நானும் அதை பெரிதுபடுத்தாமல் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் இதைவிட மேலான அறிவினால் நீ தேவனை யார் என்பதை அறிந்து கொள், அப்பொழுது அவர் உன்னை மன்னிப்பார் என்று கூறினார். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வழியை ஏற்படுத்தி கொள்ள நினைக்கிறீர்களா? அல்லது தவறுகளை மன்னிக்கிற தேவனை அறிந்து கொண்டு அவரை அறிகின்ற அறிவிலே விருத்தி அடைந்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற விரும்புகிறீர்களா என யோசித்து பாருங்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவனை அறிகின்ற அறிவிலே விருத்தி அடைந்து நீங்கள் வாழும்போது தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.